வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் மக்களுக்கு ஏற்படுத்திய தேர்தல் இதற்கு முன் இப்படி நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும். என்ன அப்படின்னா, வாக்கியந்திரங்களில் பதிவான மொத்த வாக்குகளும் விவிபேட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளும் ரெண்டுமே ஒத்து போகுதா அப்படின்னு முழுமையாக எல்லா தொகுதிகளிலும் எண்ணப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு இந்த விஷயத்திலையும் முன்மாதிரியாக இருக்கட்டும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தற்குறிகள் இருக்கக்கூடிய குரூப்பில் கூட நான் இருக்கும்போது பல தற்குறிகள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவர்களை இந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் அதையும் மீறி 100 இடங்களுக்கு மேல், நான் இது ஒரு 12 மணி மாதிரி இந்த பதிவு எடுக்கிறேன். அப்போ ஏறத்தாழ 100 இடங்களுக்கு மேல் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல நமக்கு சில கேள்விகள் வருகிறது. மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கூவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி உட்பட தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். அப்போது எங்காவது மக்கள் கோபத்தோடு அவர்களிடம் பேசியதாகவோ அல்லது அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வையோ நீங்கள் எங்கேயாவது சுட்டி காட்ட முடியுமா? இப்போ மேற்கு வங்கத்தில் நமக்கு தெரியும் இல்லையா, கம்பி வேலி போட்ட காரில் பிஜேபிக்காரன் போய் பிரச்சாரம் பண்ணுறான். வயல்வெளிகளில் பிஜேபி தலைவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சம்பவம், ஒரு சிறு சம்பவம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அல்லது அதனுடைய தலைவர்களின் மீது நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? ஒரு வீடியோ இருந்தால் கூட தற்குறிகள் அதை எத்தனை லட்சம் பேருக்கு கொண்டு சேர்ப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 5 வீடியோ தான் வச்சுருப்பானுங்க. ஆனால் 5 வீடியோவை பல முறை திரும்ப ரீலில் போட்டு ப்ரமோட் பண்ணுறதுல அவனுங்க என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடந்த ஆட்சியின் மீது எந்த விதமான அதிருப்தியும் இல்லை. அது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அப்படி இருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படி மக்கள் ஆதரித்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது. இப்போ கேட்கலாம், இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. தலித் மக்களுடைய வாக்குகள், குறிப்பாக தலித் இளைஞர்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் தாவேக்காவிற்கு சென்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த காலத்திலும் அதிருப்தியோடு இருந்த வாக்காளர்கள் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். திராவிட கட்சிகளுடைய ஆட்சி திரும்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்ததுனால அதனால் அதிருப்தி அடைந்தவர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி வாக்களித்திருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 100 இடங்கள் என்பது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதா நமக்கு கேட்குது. இப்போ இன்னமும் முழுமையாக வாக்குகள் எண்ணப்படவில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மெல்ல தங்களுடைய இடங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது வேறு. இப்போ நம்ம பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. தமிழக வெற்றிக் கழகம் ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் நம்முடைய தமிழ்நாடு இனி அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இல்லவா? ஒன்று. 2வது விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக எதிர்த்த 2 மிக முக்கியமான தலைவர்கள், ஒன்று முதல்வர் ஸ்டாலின், இன்னொன்று நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள். இவங்க 2 பேரும் தோல்வியினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோருமே கடந்த 11 வருடங்களாக பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர்கள். அவர்களை மக்கள், அதாவது அவர்களுடைய கொள்கைகள் மக்களை பாதிக்கவாது பார்த்து கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை செய்து கொண்டிருந்தவர்கள். மத நல்லிணக்கத்திற்காக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தவர்கள். இவர்கள் 3 பேரும் தற்போது வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வீழ்த்தப்பட்டிருப்பதற்கு பின்னால் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்று வருகிறது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ பாஜகவுடைய சாயல் இருக்கக்கூடிய, பாஜக சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நபர் தங்களுக்கு தேவைப்படுகிறார். அதற்காக தயாரிக்கப்பட்டவர், அதற்காக களத்தில் நிறுத்தப்பட்டவர் தான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் என்பதை போக போக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனி அமித்ஷா தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கவிருக்கிறார். இப்போ 100 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 18 இடங்கள் தேவை.
நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவு எடுக்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இடங்களுடைய எண்ணிக்கை 100, 18 இடங்கள் வேணும். எப்படி? இப்போ பாமக அன்புமணி இந்த பக்கம் வந்துடுவார், அன்புமணி இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நபர்கள் அதிமுகவிலிருந்து பெயர்த்தெடுக்கப்படுவார்கள். இல்லை என்றால் அதிமுகவையே தாவேகாவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி நடத்த சொல்வார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் என்ன பெரிய பிரச்சனை நடக்க போகுது தெரியுமா? முதன்முதலாக பெரியார் பிறந்த மண்ணில், வள்ளலார் பிறந்த மண்ணில், வைகுண்டர் பிறந்த மண்ணில், அறிஞர் அண்ணாவும் காமராஜரும் இருந்த மண்ணில் முதன்முறையாக ஆளும் கட்சியாக ஆர்எஸ்எஸும் எதிர்கட்சியாக பாஜகவும் சட்டமன்றத்தில் உட்காரக்கூடிய காட்சியை, ஒரு பதட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவிருக்கிறார்கள். ஒன்றுமில்லைங்க, தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிப்பதற்கு ஒரு பெரும் கும்பல் காத்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். திருவண்ணாமலையில் தொடங்கி நீங்கள் தஞ்சாவூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒத்த ஒரு ஆள் வேணும். இளைஞர்கள் இதற்கு எதிராக எதுவுமே பேசிடக்கூடாது. ஏன்னா சிந்திக்காத இளைஞர்கள் தான் பெரும் முதலாளிகளுக்கு தேவை, கார்ப்பரேட்டுகளுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு மந்தை கூட்டத்தை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இனி என்ன வேணாலும் ஆர்எஸ்எஸ் கார்ப்பரேட்டுகளால் பண்ண முடியும் என்கிற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது வரும் காலங்களில். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறையும் காப்பாற்றி கொள்வதற்காக. அதை நான் மீண்டும் நான் கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சவாலான நாட்கள். ஒரு வார்டு மெம்பராக கூட இல்லாத ஒரு நபர் முதலமைச்சர் பொறுப்பிற்கு செல்கிறார். ஒழுங்காக ஒரு நல்ல சினிமா கூட எடுக்க தெரியாத ஒரு நபர் முதலமைச்சர் பொறுப்பிற்கு செல்கிறார். அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு நபர் முதலமைச்சர் பொறுப்பிற்கு செல்கிறார். என்னதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஆட்சியை வழி நடத்துபவர்களாக இருந்தாலும் அனுபவம் என்கிற ஒன்று நமக்கு வேண்டும் இல்லையா? அதே மாதிரி ஒரு அறிவு என்பது அது துறை சார்ந்து நமக்கு இருக்க வேண்டும். இதை எதையும் இல்லாத ஒரு நபரை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பிற்கு கொண்டு சேர்க்கிறது என்றால் நாமெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நாமெல்லாம் பயத்தோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் இந்த தொகுதி எடுத்துங்க. அந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன், அவருடைய கட்சிக்காரர்கள் கூட அவருக்கு வாக்களித்திருக்க மாட்டார்களா? பினராயி விஜயன் அவர்கள் தோற்றிருக்கிறார். பினராயி விஜயனுடைய தொகுதியில் அவருடைய கட்சிக்காரர்கள் அவருக்கு வாக்களித்திருக்க மாட்டார்களா? அதெல்லாம் நிகழலை. அந்த அளவுக்கு வாக்குகள் கூட இவர்களுக்கு வரல. அப்படிங்கிறது பார்க்கும்போது யாராலோ எதற்காகவோ ஒரு நாடகம் இயக்கி நடித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. பெங்கால் தேர்தலில் பாருங்கள். பெங்கால் தேர்தலில் இந்த பாஜகவினுடைய வெற்றியை யாராவது நம்புவார்களா? வாய்ப்பில்லை. அதற்கு வாய்ப்பில்லை. அப்போ எஸ்ஐஆர், தேர்தல் ஆணையம், இவிஎம், ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு திட்டங்கள், இவையெல்லாம் மக்களின் சந்தேக நிழலில் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.